ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது முகம் நமக்கு பளபளன்னு க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுனா ஃபேஸில் க்ளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிப்ஸு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே நிறையா பேர் கரெக்டாக நம்ம தண்ணி குடிக்கிறதில்ல. அதனாலேயே நமக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்ம டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் இல்லைனா 3 லிட்டர் டு 4 லிட்டருக்குள்ளே தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்க தான் நம்ம ஃபேஸ் நார்மலாக நேச்சுரலாகவே க்ளோவாக இருக்கும். ப்ளஸ் ஃபேஸ் வாஷ் அடிக்கடி பண்ணணும். ஃபேஸ் வாஷு ப்ளஸ் தண்ணி குடித்தாவே நம்ம ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறத நீங்களே அதை நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். அதை நீங்களே உணர்வீங்க. 2வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல்லு ப்ளஸ்ஸு லைட்டாக அதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி டெய்லியுமே மார்னிங் நம்ம மசாஜ் பண்ணி வரும்போது அப்போதைக்குமே ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி இருக்குல்ல, தக்காளியில் ஃபஸ்ட்டு ஜீனி இருக்குல்ல, ஜீனியை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் க்ளோவாகவும் இருக்கும் ப்ளஸ் ப்ரைட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே போல் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா, பியூட்டி டிப்ஸ் இல்லைனா வேறு எதனா டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதற்கு ரிப்ளையும் பண்ணுறேன். ப்ளஸ் அது ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.